நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாமல்ல இறைவனின் கருணையினால் என் அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு இன்று சில முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விளைகின்றேன். என்னடா ஐயா சொற்பொழிவாற்ற மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க கண்ணுங்களா, இன்னைக்கு நீங்கள் உங்கள் பாதி பேர் நெற்றியில் திருநீர் கிடையாது, நீரில்லா நெற்றிப்பால் அப்படின்னாரு ஔவையார். நெற்றியில் திருநீரோ அல்லது உழைப்பினால் வந்த வியர்வை நீரோ இல்லை என்று உங்கள் வாழ்க்கை வீணாகிவிடும். ஆகவே இன்னைக்கு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளில் ஒரு 10 பேர் பக்கம் நெற்றியில் நீரில் விளையாடிட்டு அப்படியே ஓடியாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்ததும். இருந்தாலும் பரவாயில்லை, மன்னித்தோம். ஏனெனில் அவசக்கர் அல்லவா. நேற்று என்னாச்சு கண்ணுங்களா, சித்தர் போய் காடு வெட்டிய சோழனுடைய கனவில் நீ மதுரைக்கு மாறு வேடத்தில் வா அப்படின்னாரு. அவர் அங்கே வந்தார். தனியே நடந்து அங்கேருந்து இங்கே வந்தான். காஞ்சிபுரத்துலேருந்து வைகை கரைக்கு வந்துட்டார். வைகையில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கே எங்கேயும் போய் பார்க்குறாரு, தடமே தெரியல, பாலம் இல்லை, ஒன்றும் இல்லை, பரசல் இல்லை. என்ன பண்ணார்? இறைவா சுக்கராத பெருமானி, என்னை வர சொல்லிவிட்டு இப்படி வைகையில் வெள்ளத்தை பெருக்கெடுத்தோட செய்தாள், நான் என்ன செய்வேன் இறைவா? தங்களை நான் காண வேண்டுமே என்று மனசால் நினைக்கிறான், வாயால் சொல்கிறான், செயலால் அப்படியே கண்ணீர் விடான். அப்போ நம்ம சொக்கனார் என்ன பண்ணார்? அவர் கனவுல வந்தார் அல்லவா, அந்த சித்தராக வேடம் கொண்டு வந்து வைகை நதியை பார்த்துட்டு, வைகை நதியே நீ வற்றிப்போ என்ன அப்படின்னு சொல்கிறார். வைகை நதி வற்றி போயிட்டு தண்ணீர் இல்லை. பின்னர் அவர் சோழ மன்னனை சித்தர் அழைத்து சென்று பொற்றாமரை குளத்தில் குளிக்கச் செய்து திருக்கோயில் சென்று மீனாட்சி அம்மையையும் சொக்கரையும் வணங்க சொல்லி கூறி அருள்கிறார். இந்த சோழன் வந்த செய்தியை பற்றி பாண்டியனுக்கு தெரியாது. சித்தர் எல்லாம் பார்த்துட்ருக்கார். ஒரு வேளை இடையூறு ஏதோ ஆகுமோ இந்த சோழ மன்னனா, இவங்க தான் பகைவர்களாச்சு சோழருக்கும் பாண்டியருக்கும். அதனால் இந்த பாண்டிய மன்னனால் சோழ மன்னருக்கு ஏதேனும் இடையூறு உண்டாகுமோ என்று நினைக்கிறார். உடனே சோழ மன்னனை வடக்கு வாயிலின் வழியாக அழைத்து சென்று கதவை மூடி தன்னுடைய முத்திரையாகி, எப்படி அரசாங்கலாம் முத்திரை வச்சா ஒரு ரூபா நோட்டை வச்சு 3 சிங்கம் வைக்கிறாங்க இல்லையா, சீல் வைக்கிறப்ப, அது மாதிரி வடக்கு வாயிலின் வழியாக அழைத்து சென்று கதவை சாத்திட்டு ரிஷிப, அதாவது நந்தி முத்திரை வைத்துட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் வடக்கு வாசலை திறக்க வந்த காவலாளிகள், அந்த காலத்தில் கோயிலை சாத்திட்டு வெளியே ஒரு பூட்டு போட்டு அதுக்கு துணியெல்லாம் சுற்றி அதில் மீன் முத்திரை பதிப்பார்கள். மீனுடைய அதன பாண்டியருடைய சின்னம் அதை பதிப்பார்கள். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, மீன் முத்திரைக்கு பதிலாக நந்தி முத்திரை, ரிஷப முத்திரை இருக்குது. அவ்வளவுதான். ஐயோ யாரோ வந்துட்டாங்களாட்டிருக்குன்ட்டு இந்த வீரர்கள் எல்லாம் ஓடிப்போய் அரசரிடம், அரசே இந்த மாதிரி ஆயிற்று, நாம் நேற்று நடையை சாத்திய பொழுது அங்கே மீன் முத்திரை வைத்திருந்தோம், இன்று கதவை திறக்கச் செல்லும் பொழுது அங்கே ரிஷப முத்திரை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்படியா அப்படின்ட்டு அரசனும் பதறிட்டு ஓடியாரான். வந்து பார்த்தா அங்கே நந்தி முத்திரை இருக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. நமக்கறியாமல் யாரா இங்கே வந்தாங்க, இந்த முத்திரை வச்சாங்க, எவனாவது எதிரி வந்துட்டு போனானா என்ன, அது இதுன்னு போட்டு மனசை போட்டு
குழப்புன்னு குழப்பி நேரத்துக்கு சோறு கூட திங்காமல் ராத்திரியும் சாப்பிடாம தவிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? நம்மால் தான் வந்து எல்லாம் சால்வ் பண்ணுவார்ல. சீருமான் வந்து பாண்டிய மன்னனிடம் தோன்றி, பாண்டிய மன்னா, என்பால் அன்புடைய காடு வெட்டிய சோழன் என்னை பார்க்க விரும்பினான். அவன் பொருட்டு நாம் அவனை அழைத்து வந்து எம்மை தரிசனம் செய்து வைத்து வழி அனுப்பிய பிறகு யாமே ரிஷிப முத்திரை வைத்தோம், கவலைப்படாது அப்படின்ட்டு மறைஞ்சிட்டார். உடனே பாண்டியன் விழிச்சான். சாமி கருணை என்னன்னா ஒரே மகிழ்ச்சி, ஆனந்தம். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, இப்படியெல்லாம் சிவபெருமான் வந்து அவருடைய பக்தருக்காக ஆலய பூட்டிய கதவை திறந்து பொற்றாமரை குளத்திலே நீராடச் செய்து அவரை தரிசனம் செய்ய வைத்து அனுப்பினார் என்று கூறி மனமகிழ்ந்து எல்லாருக்கிட்டையும் இந்த சம்பவத்தை சொல்கிறான். எல்லாரும் மகிழ்ந்தனர். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, நம்மால் யார், என்ன பாண்டியன், சொல்லுங்களா பிள்ளைங்களா, நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன், யாருமே அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன, குலபூசண பாண்டியர். குலபூசண பாண்டியர் என்ன பண்ணார்? வயசாயிடுச்சு இல்லையா, எத்தனை நாள் இங்கே இருப்பார். அதனால் தன்னுடைய மகன் ராஜேந்திர பாண்டியன் அப்படிங்கிறக்கிட்ட ராஜாங்கத்தை ஒப்படைச்சிட்டு சிவருமானை தேடி சென்று அடைந்தார். என்ன, இங்கே சிவபெருமான் நம் சொக்கலாருடைய அருளை பெறதுக்கு என்னைய சோழஞ்சீடேறவே சாமி இவ்வளோ செஞ்சார்னா, உண்மையாக அவரை பார்க்க நம்ம போனால் அங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும், டிக்கெட் தேவையில்லை, யாரோ பெரிய ஆள் இருப்பாங்க, நம்மளை கூட்டி போய் சொக்கனா தரிசனம் பண்ண வச்சிருவார். ஆமாம் கண்ணு, அதெல்லாம் எங்கூட தல யாத்திரை வந்தவங்களுக்கு தான் தெரியும். மதுரைக்கு எங்கூட தல யாத்திரையை நாங்கள் வந்து தல யாத்திரை பற்றிலாம் ஏதோ ஒரு நாள் சொல்கிறேன், சரியான அனுபவம் இல்லை. என்ன, சொக்கலார் சும்மா இல்லை. ஆமாம், அப்படி இன்னைக்கும் சாமி வந்து நான் மதுரைக்கு வந்த பொழுது திருநீர ருத்ராட்சம், அது சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன், அங்கே நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய தோற்றத்தை பார்த்து ஒரு வேலுசாமி என்னாச்சுன்னு ஒருத்தர், அந்த என்னமோ அந்த இடம் நல்ல பேர், அந்த ஐயப்பன் கோயிலாக இருக்குது, அங்கே ஐயப்பன் இல்லம் ஏதோ அவருக்கு, அவர் நகராட்சியில் வேலை செஞ்சார். அவர் இரவானா சொக்கநாதர் முன்னால் உட்காந்து அவருக்கு கூடையில் பூவெல்லாம் நிறைய வாங்கி வந்து அடிக்கி அத்தஜாமத்தை கொடுப்பாங்க. அந்த அண்ணாச்சி என்னை பார்த்ததும் கூப்பிட்டு எனக்கு கவரி கொடுத்துட்டாங்க, கவரி வீச சொல்லிட்டாங்க சொக்கருக்கு தெரியுமா. அப்புறம் அந்த பூ தட்டெலாம் அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு போய் சொக்கனாரை கொடுத்து, சரியான ஆள் நம்மால். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் சொக்கரை பார்க்கணும்னு காத்திருந்து ஒரு சூழ்நிலை வந்த பொழுது சோழனுக்கருளிய சிவம் சொக்கனார் என்னையும் அவருடைய பூக்குடலை சுமக்க செய்து போய் அவர் அந்த அத்தஜாமத்தை வரும்பொழுது விசிறி வீசி அதுக்கு அவரும் கவரி வீசி, ஐயோ சரியான ஆள்மா நம்மாலே. அதனால் மதுரைக்கு போனால் யார் தயவும் எதிர்பார்க்கக்கூடாது. சொக்கா உன்னை பக்கத்துலேருந்து பார்க்கணும், அம்மா மீனாட்சி உன்னை அருகிலேருந்து பார்க்கணுன்னு ஒரு கண்ணீர் விட்டால் போதுங்கன்னு அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. இதை நமக்கு உணர்த்தான் இந்த வரலாறு நடந்தது. அழுகே வந்துருச்சு கண்ணு. ஏன்னா அதெல்லாம் பெரிய வரலாறு கண்ணு. என் வாழ்க்கையில் இந்த சொக்கனார் பேய் இருக்கே, இது பிடிச்சிட்டு நம்மளை வதைக்கிற வதை இருக்கல. அன்பினால் சில குழந்தைங்க அன்பை வந்து கில்லும், முத்தம் கொடுக்கும், தப்புன்னு சாத்தும், அப்புறம் வலிக்குதாங்கும். அதெல்லாம் ரொம்ப சுகமாக இருக்கும் கண்ணா. அது மாதிரி இந்த சாமி அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கார். சரி விடு, அது அப்புறம் என்ன சேட்டை பண்ணார்னு வருங்காலத்தில் என்னைக்காவது சிந்திப்போம். திருவிளையாடு புராணத்துக்குள்ள போவோம். நம்ம ராஜேந்திர பாண்டியன் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜேந்திர பாண்டியனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த காடு வெட்டிய சோழரை பற்றி ராஜேந்திர பாண்டியன்ட்ட சொல்லிட்டார்.
அதுக்கு பிறகு சோழ மன்னன் பாண்டிய நாட்டிற்கு வந்து ராஜேந்திர பாண்டியன் உடன் சென்று வெளிப்படையாக பலமுறை, ஒரு தடவை இல்லை பலமுறை சொக்கநாதரை வழிபட்டு வரான். அப்போ பாண்டியனை தன் நண்பனாக கொண்டால் இந்த நல்ல இப்போ எதிரியை நம்ம ஃப்ரெண்டாகிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நம்ம நல்லதானே செய்வாங்க. அதுபோல் பாண்டியர்களை பகைவராக கருதாமல் நம்ம காடுவெட்டிய சோழன் என்ன பண்ணுறாரு, பாண்டியருக்கு பல பரிசெல்லாம் கொடுத்து, பரிசுன்னு என்னவா மானே கிஃப்டெல்லாம் நிறைய கொடுத்து என்ன அவருக்கு அனுப்பிச்சி விட்றாரு. என்னுடைய நண்பர் ராஜேந்திர பாண்டியனுக்கு இந்த யானை குதிரை இதெல்லாம் கொடுத்துரு அப்படி அனுப்புகிறார். என்ன அதை பெற்றுக்கொண்ட அந்த ராஜேந்திரனும் அவருக்கு பல பொருள்களை அனுப்பி நிறைய செய்கிறார். இந்த சமயத்தில் நம்ம காடு வெட்டிய சோழன் இருக்கார்ல, பெரிய சிவபக்தர் இல்லையா, அவர் என்ன நினைக்கிறார்னா, அவருக்கு ஒரு பெண் இருக்குது, அழகா ஒரு நல்ல சிவபக்தியான பொண்ணு. அப்பா சிவபக்தினா பிள்ளையும் சிவபக்தியாக தானே இருக்கும். அந்த பிள்ளையை ராஜேந்திர பாண்டியனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு காடு வெட்டிய சோழன். இதை அறிந்த நம்ம ராஜேந்திர சோழனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனுக்கு ராஜசிம்மன் அப்படின்னு பேர். அவனுக்கு இந்த சோழனை கண்டா பிடிக்கல. அதனால் அவன் என்ன பண்ணான், நேராக சத்தம் போடாமல் காஞ்சிபுரம் போய் சோழ மன்னன் கிட்ட இந்த ராஜேந்திரன சோழனை பற்றி அவனுக்கு நிறைய தப்பாக சோழன்கிட்ட சொல்லி, ராஜேந்திரனுக்காக சோழன் நிச்சயம் இந்த பெண்ணை என்ன செய்கிறான், இந்த ராஜசிம்மன் சோழனுடைய சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறான் கண்ணு. அதோடு மட்டுமில்லை, அந்த சோழர்கிட்ட என்னங்கிறான், அவன் திருட்டு போய் அவன் என்ன பண்ணுறான், அண்ணனுக்கு பாண்டிய ராஜா ஆகிறதுக்காக சூழ்ச்சி பண்ணி போய் சோழன் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரா. உடனே காடு வெட்டிய சோழன்கிட்ட அவன் கேட்குறான், ராஜசிம்மன் பாண்டிய நாட்டுக்கு என்ன ராஜா ஆக்கிடுங்க அப்படின்னு. என்ன இருந்தாலும் மருமகன் இல்லையா, நட்பாவது மண்ணாகுது. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஏதாவது கோல் மூட்டினா நல்ல நட்பெல்லாம் கெட்டு போயிடுதில்ல. அதுபோல் இந்த ராஜசிம்மனுடைய பேச்சை கேட்டுட்டு கண்ணு காடு வெட்டிய சோழன் என்ன பண்ணுறான், பெரும் படை எடுத்துட்டு மதுரையை நோக்கி வரோம். இதை கேள்விப்பட்ட நம்ம ராஜேந்திர பாண்டியர் என்ன பண்ணுறாரு, நேராக சோமசுந்தர கடவுளிடம் போய், சாமி இந்த காடு வெட்டிய சோழன் எனக்கு எவ்வளோ நல்ல நண்பனாக இருந்தான், என் தம்பிக்கு நான் என்ன குறை வச்சேன், ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி பகைவராயிட்டாங்களே, நீங்கள் தான் சாமி என்னை ஜெயிக்கணும், என்னை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா அந்த பாண்டியனுடைய படை பெரிது, நம்ம அரண்மனை ரகசியங்கள் எல்லாம் எந்தெந்த வழி பலகீனம் பலம் எல்லாம் என் தம்பிக்கு தெரியும். அதனால் என்னை நீங்கள் வெற்றியடைய செய்யணும்னு கேட்குறார். அப்போ ஒரு குரல் கேட்குது, பாண்டியனே, நீ நாளை உன் படையோடு சென்று சோழனை எதிர்க்க கடவாய், சண்டையிடுவாய், வெற்றி உனக்கே கிட்டுமாறு செய்வோம். நமச்சிவாயனர். அடுத்த நாள் பொழுது புலர்ந்தது. பாண்டியனும் சோழனும் கடும் போர் புரிகிறார்கள். போர் அப்படி. அப்போல்லாம் இப்போ துப்பாக்கியில் டுப்புன்னு சுடலாம் கிடையாது, கத்தியில வெட்டிக்கிட்டு ரத்தம் சொட்டத்தை சண்டை போடுவாங்க. ராஜா படத்தெல்லாம் பார்த்தீங்களா தெரியும், கொடுமை. அப்படி கடுமையான சண்டை கண்ணு. பாண்டியனுடைய படை சின்னதாக இருந்தாலும் நம்ம சொக்கடா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆற்றலை கொடுத்துட்டார். வெயில் ஆயிடுச்சு, காலையிலேருந்து சண்டை போட்டுருக்காங்க, மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சுக்கண்ணு. சாமி என்ன பண்ணார், கடுமையான வெயில் அனுப்பினார். வெயிலோ வெயில், அப்படி நாக்கெல்லாம் வறண்டு போகுது. நாக்கு வறண்டு தண்ணி தாக எடுத்துட்டா சண்டையாக போடுவாங்க. என்ன 2 படை வீரர்களும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கண்ணு.
அப்போ என்ன பண்ணார் நம்மால் சோமசுந்தர, பாண்டியனுடைய படை இருக்குல்ல, அதுக்கு நடுவில் போய் ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து அங்கு ஒரு வேலையாளாக வந்து வீரர்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து அவங்களுடைய தண்ணி தாகத்தை போக்குறார். தண்ணி தாகம் தடைஞ்சா ஒன்று அவங்களுக்கு சிவனே வந்து தண்ணி கொடுத்தா எப்படியாப்பட்ட தண்ணியாக இருக்கும்ல, கெத்து இல்லை. குடிச்சுதான் இவங்களுக்கெல்லாம் ஃபுல் தெம்பு வந்துருச்சுக்கன்னு, சரியான தெம்பு. இவங்களாம் என்ன பண்ணாங்க, போய் அந்த சோழனுடைய படை வீரர்களை வென்று காடு வெட்டிய சோழனையும் அவன் மருமகன் ராஜசிம்மனையும் சிறைபிடித்து கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. வாங்கடா அப்படின்ட்டு வந்து எங்கே நிறுத்தினாங்க, பாண்டியன்கிட்ட கொண்டாந்து, நம்ம ராஜேந்திர பாண்டியன்கிட்ட கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ராஸ்கல் எங்கூட பிறந்துட்டு என்னையே வெட்டவரனா தலையை வெட்டியிருப்போம் இல்லையா, நட்ப நாட்டம் பழைத்து என்னையே கொள்ள வரையன்னு அவங்க 2 பேர் தலையும் அப்படி சொயின்னு வெட்டியிருப்போம் இல்லை. ஆனால் நம்முடைய ராஜேந்திர பாண்டியன் யார், சோமசுந்தர கடவுளுடைய வழி பேரன். அப்போ சாமிக்குடைய கருணை அவருக்கு இருக்கும் இல்லையா. அதனால என்ன பண்ணார், சோழனை தண்டிக்காமல் அவனுக்கு யானைகளும் குதிரைகளும் நகைகளும் நிறைய கொடுத்து அவங்கள என்ன பண்ணான், சோழரை அனுப்பிச்சுட்டார். ஆனால் தன் தம்பி இருக்கார்ல ராஜசிம்மன், அவனுடைய கர்வமும் ஆணவம் பொறாமை அடங்குமாறு அவனுடைய பணத்தை எல்லாம் கொஞ்சம் பிடுங்கி நாட்டின் ஒரு சிறு பகுதியை வந்து உருவாக்கி அங்கே வந்து என்ன பண்ணுறார், அவனை சிற்றரசராக்கிட்டார். சிறு பகுதியை கொடுத்து தனி அரசாக்கிட்டார். நம்ம மேற்கே சின்னமனூர் இருக்கு இல்லையா, மதுரையிலேருந்து அதை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறான் ராஜசிம்மன். பின்பு ராஜேந்திரன் என்ன பண்ணுறார், திருவருளால் பாண்டிய நாட்டை மற்ற அவங்க தாத்தாக்களை விட மிக சிறப்பாக ஆட்சி செய்து வரார். இந்த தண்ணீர் பந்தல் வைத்து ஏன் பாண்டிய மக்களை மட்டும் காத்தருளினார், சோழர்களும் மனிதர்கள் தானேன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இங்கே பாண்டியர்கள் வந்து அவர்களை தற்காத்து கொள்ள போரிட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் வன்மம் செய்து பொறாமையால் பொறாமைப்படும் இடத்தில் இறைவன் இருக்க மாட்டான், பகைமை பாராட்டும் இடத்தில் பகைவர் நெஞ்சில் இறைவன் இருக்க மாட்டார், இருந்தாலும் வெளிக்காட்ட மாட்டார், உதவ மாட்டார். இதனால் இவங்க நல்லவர்களாக இருந்தாங்க, நாட்டு மக்களை காப்பாற்றணும், இறைவனுடைய துணையோடு போய் கேட்கக்குள்ள சாமி காப்பாற்றினார். நம்ம எல்லாம் திருவாசகம் படிப்போம் இல்லையா கண்ணு, அதில் வந்து இந்த சம்பவம் வரும். தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும், நல்ல தண்ணி கொடுத்தாராம் கண்ணு, உப்பு தண்ணி கொடுக்கல, நல்ல தண்ணி கொடுத்தாராம். சரி, இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இங்கே யாருப்பா மதுரைக்காரங்க, அங்கே இருக்க நீ, உன் பேரே அங்கே இருக்க நீ, மதுரை தானே உங்கள் ஆட்சியில், மதுரை தானே. இந்த இடம் எங்கே இருக்குன்னு உங்கள் ஆட்சிக்கிட்ட கேளு, நான் விடைய சொல்லிடுறேன். ஆட்சிக்கிட்ட இந்த திருவிளையாடல் சொல்லி இது எங்கே இருக்குன்னு கேளு, அவங்களுக்கு தெரியாதான்னு பார்க்காங்கள. அந்த இடம் எங்கே இருக்குன்னா சின்னமனூர் இருக்குல்ல கண்ணு, அந்த சின்னமனூர் தேனி மாவட்டம், தேனி சாலை இருக்குல்ல கண்ணு, தேனி போகிற வழியில் வீரபாண்டி அப்படிங்கிற ஊரில் அந்த சின்னமனூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வரான். இருந்தாலும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்துட்டு சிறு நாடு ஊர் எல்லாம் கண்டபடி திட்டி, எவ்வளோ நல்ல அண்ணனுக்கு தம்பி பிறந்தானே அப்படியெல்லாம் திட்டுவாங்கல்ல கண்ணு. அந்த எல்லாம் பெரியவங்க மனவர்த்தம் எல்லாம் சேர்ந்து ராஜசிம்மனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணு போயிடுச்சு, கண்ணு குருடாயிடுச்சு. உடனே ராஜசிம்மன் சின்னமனூர்லேருந்து வீரபாண்டிங்கிற ஊருக்கு வந்து அங்கே முல்லை வைகையாறு கரை இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சிவன் கோயிலை கட்டி தொடர்ந்து இறைவனை வழிபட்டு மன்னிப்பு கேட்குறான். அதனால் அவனுக்கு கண்ணு வந்துடுது. அந்த இறைவனுடைய பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்க அந்த இடம் என்ன இடம் சொல்லுங்க? கண்ணுடைய பெருமான் அப்படின்னு சாமி பேர். வீரபாண்டியில் இருக்கிற இறைவன் பேர் என்ன? கண்ணுடைய சிவன். கண்ணை கொடுத்துட்டார் இல்லையா, கண்ணை கொடுத்து காப்பாற்றினார்.
என்னுடைய நண்பர்கள் சிலர் கண் பார்வை கொண்டு சில சர்ஜரி அப்படி ஆப்ரேஷன் அப்படின்ற சூழ்நிலை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை சேர்ந்த என் அன்பிற்குரிய சிலர் அன்பரிடம் பேசிய பொழுது இந்த சம்பவத்தை பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு சிலர் நம்பிக்கையோடு போய் அந்த கண்ணுடைய சிவனை வழிபட்டு இந்த புற ஓடிச்சு அதுன்னு ஆப்ரேஷன்லாம் செய்ய சொன்னாங்க. அதெல்லாம் செய்யாமலே எப்படியோ அவருடைய கண்கள் நார்மலாகிடுச்சுன்னு. இன்றைக்கும் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு இறைவன் கண் கொடுக்கக்கூடிய கண்ணுடைய சிவனாக இருக்கிறார் என்று. ஆக இன்றைக்கி நாம் என்ன, இன்றைக்கி படித்த வரலாறு எல்லாம் என்ன, அண்ணன் தம்பிக்குள்ளே பகைமை வரக்கூடாது, நண்பர்களுக்குள்ளே பகைமை வரக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். உன்னுடைய சகோதரனோ அல்லது உன்னுடைய நண்பனோ துரோகம் செய்தால் கூட அவர்களை தண்டிக்காமல் நாம் சிவனை வழிபடுவதால் அவர்களுக்கு ஏதோ நம்மளால் என்ற உதவி செய்து காக்க வேண்டும் அப்படின்னு நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சம்பவம் நடந்தது. இன்று நாம் பார்த்தது 35வது திருவிளையாடல். என்ன ஓடி போச்சு இல்லையா ஒரு மாதம், ஐயோ. அதனால் கண்ணுங்களா, இந்த 35வது திருவிளையாடல் தண்ணீர் பந்தல் வைத்த திருவிளையாடல். நாளைக்கு இதை விட சூப்பரானது. சாமி என்ன தெரியுமா பண்ணார், ஒரு சிவனடியாருக்கு சாமி ஆட்டம் உருவம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாக்கண்ணு. இவ கனவுல பார்த்த உருவமாட்டமே சிவனை செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ ஒரு சூழ்நிலை கிடைச்சும் அவளால் என்ன பண்ண முடியல, லிங்கம் செய்ய முடியல. அப்போ ஒரு நாள் சித்தர் போய் என்ன பண்ணார், அநியாயம் தெரியுமா கண்ணு, என்ன பசிக்குதுன்னு போய் கேட்டுட்டு, அங்கே தங்கம் இல்லை, எங்கள்கிட்ட ஏதோ உனக்கு சிலை செய்யணுமா என்ன எதுன்னு கேட்க, அந்த பொம்பளை என்ன பண்ணா நாளைக்கு பார்ப்போமே. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.